எக்ஸ்கியூஸ் மேடம். என்னப்பா? பஸ் மிஸ் ஆயிடுச்சு. மதுரை வரையும் போகணும் மேடம். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றீங்களா? பாத்துருக்க கூடாதா? இருப்பா. டேய், இப்பதானே திருச்சிக்கு போகணும்னு சொல்லி 100 ரூபாய் காசு வாங்கினேன். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஏமா இந்த மாதிரி ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிற? பாருங்க, உலகம் எவ்வளவு கெட்டு கிடக்குங்க. ரொம்ப நன்றிங்க. சரிம்மா, இந்தடா இன்னைக்காச்சும் கொஞ்சம் சேர்த்து போட்டு கூட. சுருக்கு பைய காணோம். 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது அட்டைய போட்ட அங்கிள் நான் வாயிலே காத்தடிக்கிறேன். என்னாச்சு அங்கிள்? ஓரவா தெளிவாயிச்சு. ஆரம்பத்தில் சாப்பிட்டார் போல உசுன்றாரு. வினோ, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா ஐசே, அவர் வீட்டுக்குள்ள போறதுக்கு பயப்படுறாரு. அங்கிள் அமைதியா இருப்பா. புரியுது அங்கிள். எத்தனை பேரு? 5 பேரு. 5 பேரா? 5 பேரா? ஐசே, நான் போய் கீழ் தாப்பால் போட்டுறேன். நான் போய் போலீஸ் கூட்டு வரேன். நான் மொட்டை மாலை இறங்கி ஆளை எவனா இருக்கான்னு பாக்குறடி. நான் ஒரு 10 பேரை கூட்டு வந்துட்டா? இங்க பாரு, அவனுக்கு வெளியே போக கூட சொல்லிட்டேன் நான். அவர் நம்ம தெருவுக்கு புதுசு, நம்ம தான் அவரை காப்பாற்றணும். டக்கு டக்குன்னு என்ன பண்ணு? தம்பி அமைதியா இருங்கப்பா. என்ன சொல்லிக்கிள்ளி என்ன மாட்ட விட்றாதீங்கப்பா. ஃபேமிலி யாரும் வீட்டுல இல்ல. ஒய்ஃபு பசங்களா இருக்கிறாங்க. ஐயோ, ஃபேமிலியோட எல்லாம் மாட்டினாங்க வீட்டுல. ஐசு, அவங்களை விடக்கூடாது. அவங்கள பிடிச்சி கண்டுபிடிச்சி அவங்கள அடிக்கிற அடில என்ன பண்ற மட்டும் பாரு. அவங்கள ஐயோ மாட்டினே, தெரியாம மாட்டிட்டேனம்மா. ஐயோ நான் கண்ணு. உடனே சாகணும்னா விஷத்தை குடி, கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்னா கல்யாணத்தை முடி. என்ன பண்ற? படிச்சிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமாவே உட்காந்துரு. மூடிக்கிட்டு உன் வேலையை செய்ய. பைத்தியக்காரி மாதிரி என் பேரை சொல்லிட்டு நார் அடிக்காத. நீ பாத்தியா, நான் காலையில என் உதடு உண்மையிலேயே சோப்பா அழகா தான் இருக்கும். லெஸ்டிக் அடிக்கலாம், என் குரல் என் உதடு வந்து அழகா இருக்கும். என் கூட்டணிங்க சொல்லுவாங்க, உனக்கு வந்து அழகான உதடு மாலான்னு. நான் அதைத்தான் சொன்னேன். ஜூம்ல வராதீங்க, மூக்கெல்லாம் பெருசா தெரியும். என்ன கேட்டீங்க? மாப்ள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனா மூஞ்ச கொஞ்சம் பணக்கார தன்மையா வச்சுக்கோ. உதாரணம் பார்த்தா ஒரு சில பேர் திருந்தினா சந்தோஷம். அதெல்லாம் திருந்த மாட்டாங்க. நீங்க யாரையும் திருந்த விட மாட்டீங்க. வாங்க, உங்களை பார்த்து வாங்க வாங்க வாங்க. உங்க ஃபேன் தான் பயங்கரமா. வாங்க, நல்லா பாதுகாப்பா இருக்கிற. சும்மாவே ஆட்டிடியூட் திமிருன்றாங்க. இதுவரை போத்து வர்றாங்க. Simple joys to make me feel like I'm at home. Dubowing it in my chai. Oh my god. This is some dangerous stuff. பிடிச்சா தேங்க்யூ, பிடிக்கலன்னா परांठे, गुलाब जामुन, कड़ी चावल, समोसे, बिरयानी, गोलगप्पे. இது வந்து ரொம்ப சீரியஸ். கரெக்டா பதில் சொல்லணும். ஒரு பெரிய காடு, அதுல ஒரு பெரிய மரம், மரத்து மேல ஒரு குட்டி குரங்கு பாவம், கீழே வந்து ஒரு புலி அந்த குரங்கு சாப்பிடறதுக்காக அப்படியே சுத்திட்டே இருக்கு. சரி, நைட் ஆச்சு. அந்த குரங்கு தூங்கிடுச்சு. விடிஞ்சு பார்த்தா அந்த புலி இன்னும் போவே இல்லை, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, அந்த பாவம் குட்டி குரங்கு என்ன செய்யும்? எப்படி இறங்கும்? தெரியலையே. இவ்வளவு பெரிய குரங்கு உனக்கே தெரியல, அந்த குட்டி குரங்கு என்ன செய்யும்? ஐயோ 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 ஐயோ. நீயும் நானும் ஒன்னா திருப்பங்கொன்ற மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாவையா, அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. 2 பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? வா இருப்பா. என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? சத்து விளையாட ஒரு விளையாட்டாடா. விளையாட்டு தான் நல்ல. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. அப்ப என் பழைய அக்கால திருப்பி கொடு. என்னது பழைய அக்காவா? ஆமா, தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு. அதை எப்படி இப்ப கொடுக்க முடியும்? அப்ப 100 ரூபா கொடு. 100 ரூபா இல்ல. அப்படியே மாமு, அப்ப வாங்க போலாம். எங்க? எங்க அம்மா வீட்டுக்கு. எதுக்கு? நீ இனிமே தனியா ஈர துணியோட பார்த்தா தான் உனக்கு அறிவு. இந்தடா அது. சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன், பிரேக்ல விழ போறான். ஐயோ காப்பாத்துங்கப்பா அப்படின்றத ஒரே வேர்ட்ல இங்கிலீஷ். எப்படிடா கண்டுபிடிக்கிறது? மாதிரிலாம் சில நகைச்சுவை காட்சிகள் இருக்கு. ரொம்ப பார்த்துக்கணும். ஆமா, மொட்டை தலையும் போய் போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு மாசம் இருக்கா. ரொம்ப